கோபத்தை குறித்த 12 வசனங்கள். கோபம் எத்தனை பெரிய தீமைகளை ஏற்படுத்துகிறது? கோபத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். நீதிமொழிகள் 21:19. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். நீதிமொழிகள் 12:16. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. எபேசியர் 4:31. கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமொழிகள் 30:33. புருஷர்கள் கோபமும் தர்க்கமுமில்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. நீங்கள் கோபங்கொண்டாலும் பாவஞ்செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சங்கீதம் 4:4. கண்காணியானவன் முற்கோபமில்லாதவனுமாயிருக்க வேண்டும். தீத்து 1:7. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். கொலோசையர் 3:21. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். கொலோசையர் 3:8. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6:4. தேவனே, கோபத்தை அடக்கி விவேகமாய் வாழ உதவி செய்யும்.